வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 6ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் புனர்பூஷம், திதி வளர்பிறை, தசமி, யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை 5:35 வரை. அதன் பின் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு மாலை 5:35 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பம். நாளைய விசேஷம், நாளைய தினம் ஏகாதசி விரதம். நாளைய விசேஷம் ஏகாதசி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன், மீனத்தில் சூரியன், புதன், ராகு. இன்று மாலை 5:35 அளவில் மிதுன ராசியில் இருந்து சந்திர பகவான் கடக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். நம்மிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். நேரில் வர முடியாதவர்கள் ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. நம்ம ஆஃப்டர் கோவிட் நிறைய பேருக்கு இப்போ ஆன்லைனில் தான் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லிகிட்ருக்கோம். ரொம்ப அது கொஞ்சம் வசதியாக இருக்குது. எங்களுக்கும் வசதியாக இருக்குது, அது உங்களுக்கும் ஒரு வசதி தான். நேரத்தை மிச்சம் பண்ணலாம். வந்து போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டுக்காக செலவு மிச்சமாகும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று இன்றைக்கி வெளிநாட்டு கிளைண்ட்டுக்கெல்லாம் நம்ம ராத்திரி நேரத்தில் தான் பார்க்குறோம். பல பேர் இந்த ராத்திரி நேரத்தில் பார்க்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஜோசியம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக பேச முடியுது. முன்னொரு காலத்தில் இரவு நேரத்தில் பார்க்க மாட்டாங்க ஜோசியம் அப்படின்னு பல பேர் எங்ககிட்ட கேட்பாங்க. இது காலதேச வர்த்தமானத்தில் மாறிடுச்சு. முன்னாடி எப்படின்னா கரண்ட்டு கிடையாது, விளக்கு வச்சதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் எழுதியிருப்பாங்க. அது ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கும், அதை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நோட்டு புக்கெல்லாம் வந்தது. அப்போது இந்த மாதிரி கரண்ட் இல்லாத காலத்தில் கிரகங்களை மாற்றி நம்ம சொல்லி பலன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொழுது போனதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்குற பழக்கம் இல்லாமல் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறியாச்சு. இன்றைக்கி அரவுண்ட் த குளோப் நம்மளுடைய ஆளுங்க எல்லா ஊர்லேயும் வேலை செய்கிறாங்க. அமெரிக்காவில் இப்போ பகல், நமக்கு இரவு. நமக்கு இரவுனா அங்கே பகல். இப்படி இருக்கும்போது அவங்க இரவுக்கு நம்ம பதில் பேசணும், அவங்க பகலுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ மாறி போயிடுச்சு. இன்றைக்கி டே நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்க, இரவு முழுசும் வேலை செய்கிறாங்க. இப்போ ஜோதிடம் என்பது பொழுது போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ காலதேச வர்த்தமானத்தில் மாறிடுச்சு. அதனால் நம்ம 24/7 ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுடைய நேரமும் என்னுடைய நேரமும் சரியாக வரும் சமயத்தில் ஜாதகம் பார்க்க முடியும். இதற்கு கிரகநிலையும் அந்த கர்மாவும் வேலை செய்யணும். இது மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்ற விருப்பம் இருப்பவர்கள் பார்க்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன ஆர்டம் உண்டு. பிரசனத்தின் மூலம் பலன் சொல்லுவோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு தேதி குறித்து கொடுக்குறோம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு புத்தக வடிவில் கம்ப்யூட்டரைஸ்டு ஆரோஸ்கோப் போட்டு கொடுக்குறோம். அது திருக்கணிதம் மற்றும் வாக்கியத்தில் போட்டு கொடுக்குறோம். பைண்டு பண்ணி ஒரு புக்கு வரும், உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுறேன். சிங்கிள் பேஜ் ஆரோஸ்கோப் வாட்ஸ்அப்பில் அனுப்பி தரேன். ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுக்கு அந்த விஷயத்தை உங்களுடைய பெண் வீட்டார், பையன் வீட்டாருக்கு அனுப்புறதுக்கு சௌகரியமாக இருக்கும்.
இப்போ வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிட்றாங்க எல்லாருமே ஜாதகத்தை. அதற்கு ஒரு PDF முறையில் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். அதே மாதிரி திருமண பொருத்தமும் நீங்கள் என்கிட்ட அனுப்பிச்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்துட்டு பலன் சொல்லி உங்களுக்கு அதுக்கு பொருத்தம் இருக்கா, எப்படி பொருத்தம் இருக்குது, அதனால் அதில் நிறைய தகவல்களை நான் சேர்த்து சொல்லுவேன். இதெல்லாம் நம்மளுடைய சிறப்பான விஷயங்கள். நம்ம திருமணம் பொருத்தத்தை ரொம்ப சிறப்பாக பார்த்து சொல்கிறோம். அதற்கான கட்டணத்தை இப்போ இருக்கக்கூடிய நவீன வசதிகளை கொண்டு நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில், 11க்குடைய கிரகம் சனி அவரோடு சேர்ந்து அருமையாக உட்கார்ந்துருக்கார். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது ஒரு சிறப்பான யோகம். தனஸ்தானாதிபதி சுக்கிரன் அவர் லாபஸ்தானத்தில் உட்காரும்போது தன லாபங்கள் அதிகரிக்கும், நிறைய பணம் வருமானம் வரும். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் தனஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுவாக இருந்தால் செல்வ நிலையில் ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறுவாங்க. அதுபோல் ஒரு யோகம் இது. அதே மாதிரி 3, 6 கிரகம் 12இல் நீச்சம் என்பது அதை விட பெரிய யோகம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. அது போன்ற ஒரு ராஜயோகத்துக்குரிய ஒரு நாள். மாலை நேரத்தில் சந்திர பகவான் 4ஆம் இடம் சொட்சேத்திரமாக பலம் பெறுகிறார். தாய்வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். சுகஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. சுகபோகமான வாழ்க்கை அமையும். இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். பணம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது சிக்கல்கள்லாம் இருந்தால் அது சரியாகும். சுமூகமாக பணம் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சில பேருக்கு பணத்தை கையாளுறதுக்கே பயப்படுவாங்க. பெரிய ஒரு கேஷ் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ அதில் ஏதாவது சிக்கல்கள்லாம் இருந்தால் இதெல்லாம் சரியாயிடும். மாலை நேரத்தில் சில பயணங்கள் ஏற்படும். பயணத்தாலும் நன்மை ஏற்படும். சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்காலத்துக்கு பிறகு யோகம் நல்லா இருக்குது. சந்திர பகவான் உங்கள் ராசியை கடந்து 2ஆம் இடம் சென்று அங்கே சொட்சத்திரமாக பலம் பெறுவார். அந்த நேரத்தில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற போதும் ராகுவோடு இணைவதால் சில விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும். செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் சிறப்பான ஒரு பலனை அனுபவிப்பீங்க. தொழில் விரிவாக்கம் ஏற்படும். யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு முற்பகுதியில் செலவுகளும் பிற்பகுதியில் வருமானமும் வரக்கூடிய ஒரு நாள். காலையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சில பேருக்கு அலைச்சல்கள் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாத நிலையும் கூட ஏற்படலாம். மாலை நேரத்தில் சில நன்மைகள் ஏற்படும். மாலை நேரத்தில் சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆலயங்கள், கோயில்கள், அந்த மாதிரியான ஒரு தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். புண்ணிய கஷேத்திராடனங்கள், தெய்வீகங்கள், அந்த மாதிரியான ஈடுபாடுகள் ஏற்படும். ஒரு ஆரோக்கியமான நல்ல நாள் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். வருமானம் நல்லா சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். வெற்றி வாய்ப்புகளுக்குரிய ஒரு நாள். 2, 11 கிரகம் இப்போ நீச்சமாக இருக்குது. புதன் நீச்சம் பெற்றாலும் அவர் அங்கே வலுவாகத்தான் இருக்கார். ராகுவோடு இணைந்திருக்கார். அதனால் வருமானங்கள் இப்போ நல்லா இருக்கும். தன லாபங்கள் நல்லா இருக்கும். குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒரு ஒற்றுமையும் அன்பும், பரஸ்பர அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். திருமணமாகாதவர்களுக்கு இப்போ வரன் அமையும். திருமண தேதி நிச்சயிக்கப்படும். பிரிந்த தம்பதியர் கூட இப்போ சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தில். இது ஒரு யோகம். இன்றைக்கி மாலை 5 மணி அளவில் சந்திர பகவான் 5:35 சரியாக சொல்லணும்னா, அப்போது சொட்சேத்திரமாக 11ஆம் இடத்திற்கே ஆட்சியாகிறார் சந்திர பகவான். இப்போ 11 கிரகம் 11இல் இருக்கும்போது ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு உண்டு. அது வயதிற்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி லாபம். ஒரு கல்வி பயிலக்கூடிய மாணவருக்கு
ஆசிரியர் சில டிப்ஸ் கொடுப்பார், அது ஒரு லாபம். பரீட்சைக்கு இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு சில டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அது லாபம் தானே. வேலை தேடுபவர்களுக்கு இன்டர்வியூவில் என்ன கேள்வி வரப்போகுதுன்னு சில செய்திகள் வந்தால் அது ஒரு லாபம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அவர்கள் துறை சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு லாபம் இருக்கும். பணம், வருமானம், காசு, டப்பு அது மட்டும் லாபம் இல்லை. சில பேருக்கு நேரமே லாபம். நேரம் பொன்னானது, அது மாதிரி நேரம் லாபம். அது மாதிரி இன்றைக்கி எதெல்லாம் உங்களுக்கு லாபம்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், யோகமான நாள். துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள், நன்மையான நாள். துளாராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான், நன்மையை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். யோகம் நன்மை ரெண்டுமே ஒன்று தான். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், உங்கள் ராசிக்குள்ளே தான் சனி பகவான் உச்சமாவார். இந்த சனி சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய இணைவு, நல்ல யோகமான இணைவு. இது 5ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய யோகம். என்ன யோகம்? மகாலட்சுமி யோகம். அப்போ லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க போகுது. மகாலட்சுமி கடாட்சம்னா என்ன? பணம் வந்து கொட்ட போகுது. கேலண்டரில் பார்க்கலாம் மகாலட்சுமி ஃபோட்டோ. கையில் இருந்து பணம் அப்படியே கொட்டும். ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, அதில் பொற்காசுகள் நிறைந்து வழியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான யோகத்துக்குரிய நேரம் உங்களுக்கு ஆரம்பித்தாச்சு. பெரிய அளவில் தன லாபம் கிடைக்க போகுது. வருமானம் பெருக போகுது. உபரி வருமானம் வரப்போகுது. கையில் வந்து எப்பயுமே காசு இருக்கும். இனி தட்டுப்பாடே இல்லை. அந்த அளவுக்கு செல்வ நிலையில் ஒரு உயர்வு பெறப்போகிற நேரம் இது. நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. சாயங்காலம் 5:35 வரைக்கும் இருக்குது. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருக்குன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே செஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாத சில சிக்கலில் வம்பில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு. 8ஆம் இடத்து சந்திரன், கவனமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே நேரம் நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்த பிறகு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக திருப்பணிகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு வரும். கடவுள் அனுகிரகம் கிடைக்கும். யோகமான நாள். ஏதாவது முக்கியமான விஷயத்தை சாயங்காலத்துக்கு மேலே செய்யுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார். மாலை 5:35 அளவில் சந்திரன் 8ஆம் இடம் வந்து அங்கே பலம் பெற போகிறார். சந்திராஷ்டமம் ரொம்ப பலமாக இருக்க போகுது. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் இருக்குன்னா காலையிலே முடிச்சுருங்க. சாயங்காலத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் நாளை மறுநாள் 2 நாளுக்கு இருக்க போது. கவனம் தேவை. ஞாபக மறதி ஏற்படும். கவனக்குறைவு ஏற்படும். சில போன இடத்துல ஏதாவது முக்கியமான வேல்யூபிளான ஐட்டத்தை வச்சுட்டு வந்துடுவோம். சில பேர் காணோம் அப்படிம்பாங்க, தேடினா கிடைக்காது. ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பில்கிரிமேஜ் டூர் போனார். போன இடத்துல ஒரு பப்ளிக் பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்தார். அவருடைய செயினையோ இல்லை வாட்சையோ கழட்டிட்டு வச்சு குளிச்சுட்டு வந்துட்டார். வரும்போது இவர் வெளியே வந்தோடனே இன்னொருத்தர் போய் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறாரு. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் பண்ணுறாரு. போகிறாரு. அவர் வரிசையாக இருக்குது, ஒரு 15-20 பாத்ரூம் இருக்குது. எந்த பாத்ரூமில் குளித்தார்னு அவருக்கே மறந்து போச்சு. யாரை கேட்டாலும் அந்த ஜுவல் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான மறதிகள்லாம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி எச்சரிக்கை, கவனம். வரும் 2 நாட்களுக்கு இப்படி தான் இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருந்துச்சுன்னா காலையிலே முடிச்சுருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகிற நாள். நிறைய பேருக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை இருக்குது. பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் உடம்பில் ஆரோக்கியம் போச்சுன்னா பணம் காசு சம்பாதிக்க முடியாது. வெல்த்துனா என்ன அப்படின்னா ஹெல்த்து தான் வெல்த்து. அப்போ நம்ம ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஹெல்த்தை பார்த்துக்கிற நேரம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போது கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அதற்கெல்லாம் இப்போ தீர்வு கிடைக்க போகிற நேரம். உங்கள் பக்கம் நியாயம் அப்படின்னு சொல்லி வழக்கில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி சில பேர் அவுட் ஆஃப் கோர்ட்டு வந்து பேசுவாங்க, சமாதானப்படுத்த அவங்கள முயற்சிப்பாங்க. சமாதானமாக போயிடுங்க. எல்லாரோடையும் ஒரு நல்லிணக்கமாக போயிடணும். சண்டை சச்சரவு இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது உங்களுக்கு. மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க விலகி சென்று விடுவார்கள். வெற்றி உங்கள் பக்கம், நியாயம் உங்கள் பக்கம்.
அதனால் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ரொம்ப யோகமான நாள், ஆரோக்கியமான நாள், நலமான நாள், வளமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இப்போது சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடம் மாற்றம். சில பேர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு தாயகம் திரும்பணும்னு நினச்சிட்ருப்பாங்க. தாயகம் திரும்ப போகிற நேரம் இப்போது. தாய் நாட்டிற்கும் வரலாம், தாயாரையும் பார்க்கலாம். தாய் வழி உறவுகளாலும் நன்மை. அதனால் இன்றைக்கி இப்போது உங்களுக்கு சம்பள உயர்வு, இடம் மாற்றம், விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம், பூர்வீக இடத்திற்கு போவது, பூர்வீகத்தோடு தொடர்பு ஏற்படுவது, இதெல்லாம் நடக்க போகுது. அதனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லணும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்க போகிற நாளுன்னு சொல்லலாம். அதனால் குலதெய்வத்தை வணங்குங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்குவதால் மேலும் சிறப்பை பெறலாம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது வசதி வாய்ப்புகள் கூடக்கூடிய நேரம். வசதி வாய்ப்புகள். வசதினா என்ன? சில பேர் ஒரு பரம்பு சேர், நாற்காலி போட்டு வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு குஷனில் ஒரு சோஃபா செட் வாங்கி போடுவாங்க. தரை விரிப்பு பாயில் படுத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பெரிய ஒரு கட்டில், மெத்தை, பஞ்சு மெத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சொகுசான வாழ்க்கை, எல்லாத்துலேயும் ஒரு சொகுசு. இப்போது ஒரு சாதாரண ஒரு கார் வச்சுருக்காங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு கார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிற நேரம். நீங்கள் எந்த லெவலில் இருந்தீங்களோ அந்த லெவலில் ஒரு எலிவேஷன், அந்த மாதிரியான ஒரு நாள் இப்போது எல்லா விதத்திலும் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய நேரம். இந்த நாள் நேரம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சந்தர்ப்பமே அப்படி தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கோச்சார கிரகநிலை, உங்களுடைய பிறவி ஜாதகமும் இதற்கு வலுவாக இருந்தால் பெரிய அந்தஸ்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இன்றைக்கி நாள் அதற்கு ஒரு வித்திடக்கூடிய நாளாக இருக்கும். யோகமான நாள்.